ஹாய்ங்க. ஒரு டெம்ப்டிங்கான பீஃப் கறி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1 கேஜி பீஃபை வாங்கி நல்லா தண்ணியில் 2-3 வாட்டி அலசி ஒரு குக்கரில் போட்டுக்கிறேன்னு. நான் ஏன் குக்கரில் போட்டு நான் செய்கிறேன்னா, நம்ம தாளித்து கூட அப்படியே குக்கரில் விட்டுடலாம், அப்புறம் ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணிக்கலாம். ஆனால் நான் குழந்தைங்களுக்கு சூப் எடுக்கிறதுனால இதை குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்க போகிறேன். இந்த பீஃப் கூட நான் என்னெல்லாம் போட்டிருக்கேன்னா, கருவேப்பிலை போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். இது கூடவே நான் கொஞ்சம் கொத்தமல்லி, உப்பு, மஞ்சத்தூள் இது மட்டுமே போட்டு நான் ஒரு 4 விசில் வச்சுக்க போகிறேன் நான். இதை ஏன் சூப் எடுக்கிறோம்னா, பொதுவாக இந்த சிக்கன் சூப்பு மற்றதெல்லாம் எடுத்து கொடுக்குறத விட இந்த பீஃப் சூப்பு நிஜமாகவே குழந்தைங்களுக்கு நல்ல ஹெல்த்தி, டேஸ்ட்டும் கூடவேங்க. இது ஒன்றும் இல்லை. இப்போ சிக்கன் சூப்பெல்லாம் வைக்கணும்னா அதுக்கு வேறு நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோன்னு எனக்கு அந்தளவுக்கு நான் எடுத்ததில்லை. சிக்கன் சூப்பு எடுத்தாலுமே இந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமான்னு கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன்னு. ஏன்னா இந்த பீஃபை வெறும் ஒரு உப்பும் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு கூட எடுத்தோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பு. நீங்கள் பீஃப் சாப்பிடாதவங்க, அதோடய டேஸ்ட் தெரியாதவங்க யாராவது இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த பீஃப் வேகும் போதே பாதி சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் நாங்கள். அந்தளவுக்கு வேக வச்சு சாப்பிடவே அவ்வளோ சுவியாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இதில் எல்லாமே போட்டு நான் 4 விசில் வச்சு எடுத்துக்க போகிறேங்க நான். அப்புறம் இது விசில் வந்த உடனே ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, அது அந்த கறிக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், இந்த ஒரு இலை இதை போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டதும் நான் கை வச்சு மறைச்சிருப்பேன். ஏன்னா தியா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் குழந்தை மேலே பற்றக்கூடாது. எப்படியோ லவங்கம் வெடிக்கும் இல்லைங்களா, நம்ம மேலே பட்டா ஓகே, நம்ம சூடு தாங்கிப்போம் சமைக்கிறதுனால, குழந்தை சூடு தாங்க மாட்டான்றதுனால நான் கையை வச்சு மறைச்சிருப்பேன். அப்பயும் கூட ஒரு லவங்கம் எகிரிடுச்சு, குழந்தை கொஞ்சம் தூரமே போயிட்டாவ பாருங்கள். சரி, இது நல்லா வெடிச்சதோ வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் நான், இதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டோங்க, ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்லாம் ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் அது கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நம்ம கடாயில் ஒட்டாமல் அது வந்துட்டாலே போதுங்க, அது பச்சை வாசனை போயிடுச்சுன்னு அர்த்தம் தான். அது நல்லா அது பச்சை வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியை இப்போ வதங்கணும்னா இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ இது நல்லாவே குழஞ்சி வந்துடும், இது கொஞ்சம் கிரேவி இதுக்கு வந்துடுங்க. இது கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கணும்னா இந்த மாதிரி ஆகிடும். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னா, வெறும் மஞ்சத்தூளும் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் இருக்குங்க, அதிலே தனியா எல்லாமே சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நான் வேறு எதையும் சேர்க்க போகிறதில்ல. மட்டன் மசாலா, தனியாத்தூள் அந்த மாதிரி செப்பரேட்டாக எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, இது மட்டுமே சேர்க்குறேன் நான். நீங்களும் உங்கள் வீட்டில் அந்த மாதிரியே குழம்பு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் எல்லாமே சேர்த்துருப்பீங்க இல்லையா, அது மட்டுமே போட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி கிரேவி வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி இதை நல்லா வதங்கினதோ இந்த மசாலா எண்ணெயில் கொஞ்சம் வதக்கினதோ நம்ம இப்போ வேக வச்ச பீஃப் இதில் போட்டுக்கலாம். இதில் நான் குழந்தைங்களுக்கு சூப்பு எடுத்த மிச்சத்தை அப்படியே தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த சூப்போட இந்த கறியும் இந்த மசாலாவில் கொஞ்சம் வெந்து வரும்போது டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. நிஜமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது இப்போ தெரியாது, இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் இதை பார்க்கவே அப்படி டெம்ப்டிங்காக இருக்கும். இது பாருங்கள். இப்போ எல்லாம் இது கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம் நம்ம. அப்போ இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி வந்துடும். அவ்வளோதாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இது போதும்னா உங்களுக்கு இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிடலாம், ரைஸ்க்கும் கூட கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டாலே நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நான் லாஸ்ட்டாக மிளகு சீரகம் பவுடரு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் நான். எல்லா நான்வெஜ்ஜும் செய்யும் போது கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கிட்டோம்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த ஒரு கறியில் கவுச்சி வாசனை வரும் இல்லைங்களா, அதுவும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் மிளகு ஆட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், பார்க்கவே உங்களுக்கும் டெம்டிங்காக இருக்கும் பீஃப் சாப்பிட்றவங்களுக்கு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. பாய்.